தற்போது அண்மை செய்தி. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாளை ஒட்டி ஒட்டப்பிடாரத்தில் அவரது நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் மரியாதை செலுத்தினார். தற்போது முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் அமரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஓட்டப்பிடாரம் பகுதியில் பின்தங்கிய பகுதி, இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வ.உ.சி. அவர் வாதாடி நீதிமன்றமும் சரி ஸ்கூலும் சரி அந்த மாதிரி கட்டமாக கிடக்கு. இது அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எடுத்து அந்த 1-5 வருஷம் ஸ்கூல் கூட அதை தொடங்கலாம். ஆனால் அந்த மாதிரி கிடக்கு. நீங்கள் போகிற வழியில் கூட பார்க்கலாம். அந்த கட்டடத்தை உருவாக்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றுடனே நீங்கள் கோரிய கோரிக்கைகள் உடனே சீர் செய்யப்படும். பள்ளிக்கூடப்படும், நீதிமன்றங்களும் பக்காவாக செய்து கொடுத்துருவோம். ஏற்கனவே ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அறிவிக்கப்பட்டு இதுவரை அவங்க நடத்த மாவட்டத்தில் 7 மண்டபத்தில் ஆலை இல்லாமல் இருக்கு. சுற்றுலா பயணிகள் பாதி வருஷமா போறாங்க. சுந்தரலிங்கம், வெள்ளையத்தேவன், கீரா, வீரமாமுனிவர். அதுதான் இந்த ஆட்சியோட நிலை. இந்த ஆட்சியினுடைய அவலநிலை இந்த ஒன்று தான். சுதந்திர போராட்ட தியாகி அவர்களுக்கு வி.ஓ.சி. அவர்களுக்கு ஆமாம் சென்னையில் கார் ரேஸ் நடத்துவாங்க ஒழிய இது போன்ற தியாகிகளுக்கு அவர்கள் எந்த காலத்திலும் எப்பொழுதும் ஆட்சிக்கு வருது அவர்களால் புறக்கணிக்கப்படுவார்கள். இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மது குடிச்சு, அதாவது கள்ளமது குடிச்சு இறந்து 70க்கும் மேற்பட்ட இறந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு 10 லட்ச ரூபா நிதி உதவி கொடுத்துருக்கு இந்த அரசு. விவசாயி தற்கொலை பண்ணுறாங்க. விவசாயி கடனை இதுவரைக்கும் கொடுக்க முடியல. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த சொசைட்டியில் முழுமையாக தள்ளுபடி பண்ணலை. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதுதான் இந்த அரசுடைய ஏமாற்று வேலை. சொசைட்டியில் தள்ளுபடி என்று சொன்னார்கள், குழுக்களுக்கு தள்ளுபடி என்று சொன்னார்கள், சட்டத்தை மாற்றிவிட்டார்கள். ஏதாவது ஒரு நபர் வேறு இடத்துல எங்கேயாவது லோன் வாங்கியிருந்தால் அவருக்கு தள்ளுபடி கிடையாது. இதுதான் இவருடைய ஆட்சியுடைய அவலநிலை. பேசுவது ஒன்று, செயல்பாடுவது ஒன்று. ஓட்டு கேட்கும் பொழுது இவருடைய வாக்குறுதி ஒன்று, ஓட்டு கேட்ட பிறகு இவருடைய வாக்குறுதி அப்படியே மாறிவிடுகிறது. அனைத்து ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அது ஒரு சில பேருக்கு தான் சென்றடைஞ்சிருக்கு, சில பெண்களுக்கு இந்த சென்றடையல. அது உண்மை. இன்னும் வந்துடும் சொல்றாங்க. கேட்டா அது உண்மை. இந்த அவர் சொல்லிட்டே இருக்காரு. அதுக்குள்ள இந்த 2 வருஷம் முடிஞ்சு போயிடும். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாளை ஒட்டி ஓட்டப்பிடாரத்தில் அவரது நினைவு இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர். தற்போது முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான தளவாய் சுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மாவட்ட செய்திகளை பார்க்கலாம்.